வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி அவருடைய எபிசோட் இன்னைக்கு தாறுமாறாக இருக்க போகுது அப்படின்றதுலாம் மாற்றுக்கிறதே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ப்ரொமோன்னு வந்தாச்சு, அதில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்துச்சு. குறிப்பாக கோவா கேங்கை வந்துட்டு பொழக்க போகிறார் அப்படின்ற விஷயங்கள் சூப்பராக இருக்குது. அதை அவரே வந்து சொல்லிட்டார், வாக்குமூலமே கொடுத்தாச்சு. அடுத்தது ஒருத்தரை போட்டு பொழக்க போகிறாங்க, இது நம்ம எதிர்பார்த்த ஒரு நபர் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லி ஆகணும். தர்ஷிகா வந்துட்டு வச்சு செய்ய போகிறார் அப்படின்ற மாதிரி தான் இங்கே வந்திருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தர்ஷிகா வந்துட்டு ஜெஃப்ரியை வந்துட்டு, அதாவது அன்ஷிதாவையும் ஜெஃப்ரியை வந்து அடித்து ஒடிச்சு அவங்க வந்து டெவில் குணத்தை காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அன்ஷிதாவை வந்துட்டு ப்ரோக் பண்ணுறதுக்கு ஜெஃப்ரிக்கு வந்து 138 தோப்பிரகாரம் போட சொல்லிப்பாங்க. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி வந்துட்டு தோப்பிரகாரத்தை வந்து சாச்சனா போடும்போது சாச்சனா தன்னுடைய பொண்ணையே போட்டு பொழந்தார். இங்கே வந்து தர்ஷிகா விட்டுருவாரா, போட்டு பொழக்க போகிறார் போல இருக்குது. அதை வந்து அங்கே சொல்கிறார், அழகாக சொல்கிறார். இந்த வீட்டில் வந்துட்டு பேய் பிடிச்சிருக்கு சரி, ஆனால் அது இந்த பேய் வந்துட்டு தனக்கு பிடிச்சவங்கள பிடிக்காதவங்கள தேடி போய் கடிச்சு கொதறிடுச்சு அப்படின்றத அழகாக எடுத்து வைக்கிறார். ஸோ தர்ஷிகா வந்துட்டு அது மட்டும் இல்லாமல் ஒரு ரூமர் வர போயிட்டு தர்ஷிகா தான் இந்த பிக் பாஸ் விட்டு வெளியே போக போகிறாங்க அப்படின்னு. ஆனால் இவ்வளோ அடியும் வாங்கிட்டு போக போகிறாங்க அப்படின் போது கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தாலும் அவங்க பண்ண அட்டூழியங்களுக்கு கண்டிப்பாக இது தேவையானது அப்படின்றது என்னோட கருத்து. ஏன்னா தர்ஷிகா வந்து ஸ்டார்டிங் வந்து சூப்பரான ஒரு கேமை கொடுக்க ஆரம்பித்து நல்லா ஒரு இதுவாக பண்ணாங்க, எல்லாத்தையும் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, ஒரு மண்ணும் கிடையாது. ஆனால் காலை 70 இங்கேருந்து வந்து விஜய் விஷாலுக்கு சிக்னலை விடுவது, மதியானம் சிக்னலை ரிசீவ் செய்வது, நைட்டு 2 பேரும் சிக்னலை பரிமாறிக்கொள்வது, நைட்டு ஃபுல்லாக சிக்னல் தான், காலையில் எழுந்திரிச்சோடனே சிக்னல் தான், திரும்ப வந்துட்டு சாப்பிட்டுட்டு திரும்ப அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுறது, இப்படியே போயிட்டு இருந்தான். அப்புறம் எப்படி? அது மட்டும் இல்லாமல் விஜய் விஷாலோட கேம் ஃபுல்லாக ஸ்பாயில் ஆகிறதுக்கு காரணமே தர்ஷிகா அப்படின்னு ஒரு சில பேர் வந்துட்டு கருத்து வேறு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு விஜய் விஷாலை விட தர்ஷிகாவுக்கு ஃபேன்ஸ் கம்மி. அப்படின்னு இருக்கும்போது விஜய் விஷாலோட ஃபேன்ஸு செம்ம டென்ஷனாக இருக்காங்க. இந்த தர்ஷிகா வெளியே போனால் தான் எங்களுடைய விஜய் விஷாலோட கேமே வெளியே வரும் அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இன்றைக்கி தர்ஷிகா போட்டு பொழக்க போகிறார் அப்படின்ற மாதிரி இருக்குது. இன்னும் யாரெல்லாம் வச்சு செய்யணும் அப்படி நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது முதல் நடக்குமா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.